நீட் விவகாரத்துல அரசாங்கம் எதுவுமே பண்ணலன்னு சொல்றாங்க. அது உண்மையான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதாவது என்டிஏ தான் இந்த நீட் தேர்வை நடத்தினாங்க. நடத்தின கொஞ்ச நாள்லயே என்டிஏ காவல் நிலையத்துல ஒரு புகார் ஒண்ணு தெரிவிக்கிறாங்க. வினாத்தாள் கசிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி உடனே இந்த வழக்கு சிபிஐக்கு போகுது. சிபிஐ விசாரணை பண்ணி 10 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. மத்திய அரசு இந்த தேர்வை ரத்து பண்றதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மறுபடியும் தேர்வு நடத்தப்படும் சொல்லி அறிவிக்கிறாங்க. உடனே மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் எல்லா மாணவர்கள்கிட்டும் தார்மீக மன்னிப்பும் கேட்கிறாரு. சோ இதுக்கப்புறம் மறுபடியும் தேர்வு நடக்குது. அதனுடைய ரிசல்ட்டும் வெளியாகுது. அப்போ மத்திய அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்த வருஷத்துல இருந்து இது கம்ப்யூட்டர் மூலமா இந்த தேர்வு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மாணவர்கள் கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. இந்த நிலையில மாணவர்களுடைய போராட்டம் மாணவர்கள் தான் பண்றாங்களா இல்ல இவங்க பின்னாடி ஏதாச்சும் ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்ற கேள்வியும் எழும்பியிருக்கு. ஏன்னா இந்த போராட்டத்துல நிறைய வன்முறை தூண்டக்கூடிய செயல்கள்லாம் நம்ம பார்த்திருந்தோம். சோ இந்த வன்முறையில மாணவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்ல வேற ஏதாவது அமைப்பு இது பண்றாங்களா அப்படின்ற கேள்வி எழும்பியிருக்கு. இது மூலயமா அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய நடவடிக்கையை நாங்க கரெக்டா தான் எடுத்துட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் முன்வைக்கிறாங்க. சோ இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.